நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். சூப்பரான லாபம், நல்லா ஒரு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரீபேக்கிங் பண்ண போகிறீங்க. இந்த ரீபேக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த மிஷின் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், கம்பெனி நம்பர். அந்த கம்பெனி காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வாங்கி கொடுத்துட்டு எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ன்றதை தெளிவாக சொல்லுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணித்தராங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து எப்படி சேல் பண்ணலான்றதை சொல்லித்தராங்க. நீங்கள் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சிக்கலாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். பைபேக் பிஸ்னஸ், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், லோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயும் நல்லா போடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சாமான் கழுவுற அந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள். அந்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேக்கிங் பண்ணி எப்படி கடைங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணலான்ற மிஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் லோ ப்ரைஸ்க்கு வாங்குகிறோம். ஒரு கம்மியான விலைக்கு வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி ஒரு 10 ரூபாய்க்கு விற்கலாம். இது எப்படியெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை விற்கலாம், மிஷின் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுதுன்றதை நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த நார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சாமான் கழுவுறதுக்கு, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கறி பிடிச்சதை கழுவுறதுக்கு எல்லாருமே வீட்டில் வந்து எல்லாருமே கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வில்லேஜஸில் நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம். அதாவது கிராமம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம். ஒரு அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12 பீஸ் வைக்கலாம். 12 பீஸ் வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். பேக்கிங் எவ்வளோ ஆகுது, அந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ், அந்த பார்த்திங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மிஷின் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரா மெட்டீரியலும் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் ஒரு 2 ரூபாயில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வாங்கிட்டு நீங்கள் 10 ரூபான்னு விற்க போகிறீங்க. நல்ல ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக சேல் பண்ணலாம். நீங்கள் ஓனாக சேல்ஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் லாபம் பார்க்கலாம். அதே நீங்கள் கடைங்களுக்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான லாபம், அதாவது நீங்கள் ஒரு கொஞ்சம் லாபம் வச்சுட்டு கடைக்காரரும் லாபம் வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா, 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்து விற்கிறீங்கன்னா கடைக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் போடணும். 7 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி நீங்கள் போடணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற 2 ரூபாய்க்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. மிஷின் வாங்கி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க ட்ரைனிங் மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட எடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பண்ணிடலாம். ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது ஸ்க்ரப்பர் மட்டும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மசாலா ப்ராடக்ட் கூட இதில் ரெடி பண்ணுறாங்க. அது எப்படின்றது வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது வெளியே இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு 2 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி வந்து கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி கேளுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் தராங்க. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணோம், எப்படி எல்லாம் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணோம், எப்படி மிஷின் எங்கே வாங்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மிஷின் வாங்கி கொடுத்து உங்களுக்கு கைடன்ஸ் தராங்க. இது பைபேக் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது கட்டாயம் கிடையாது. பிடிச்சிருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் லாபமும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரா மெட்டீரியல் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தேவைப்படுறது இல்லை. அதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற வீடியோவை பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கொஞ்ச நாள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிளிங் மாதிரி திருப்பி வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு டைம் வாங்கினாங்களே இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாங்குவாங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி நல்லா நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி சேல் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு நீங்கள் வந்து தயார் பண்ணி இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே கம்மியான விலை பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அட்டை வந்து நீங்கள் கஸ்டம் மேடு தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல்காக உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு ஆள் இருக்குது. இந்த அட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சு தர ஆள் இருக்குது.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடி மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே கம்மியான விலை. அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையே உங்களுக்கு வந்து பேக்கேஜாக கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி லோகோலாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்க போகிறீங்க. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவல் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மேனுவல் மிஷின். நீங்கள் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து பேக்கிங் சூப்பராக இந்த மாதிரி சூப்பரான பேக்கிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது அண்டு மேனுவலும் இருக்குது. 2 வகையான மிஷினும் இருக்குது. நீங்கள் கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட்டிங்காக அவங்க சொல்லித்தராங்க. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டை வந்து ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டு அந்த டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தேவைப்படுறதெல்லாம் வச்சுட்டு என்ன பொருள் பேக்கிங் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இது வந்து 2 வகையான மிஷின் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது அண்டு மேனுவலாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணி நீங்கள் அழகாக சேல்ஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் கேட்கலாம். நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ எப்படி தயார் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷின். இந்த மேனுவல் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த மோல்டு மாதிரி அச்சு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட்காக, அதாவது ஒரு கிரிப்புக்காக இது வந்து வைப்பாங்க. கிரிப்புக்காக வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மேலே ஒரு அட்டை வச்சுட்டு கீழே வந்து அதை வச்சுட்டு ஒரு பக்காவான செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சேஃப்டியான முறையில் எளிமையான முறையில் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்க்கு இது வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலான மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் எப்படி ரெடி பண்ணலான்றதை ஆட்டோமேட்டிக் வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மேனுவலாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி சேல் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஆட்டோமேட்டிக்கில் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் கீழே வச்சுறாங்க. சாமான் கழுவுற நார் வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிராண்டு லோகோ போட்டு அந்த அட்டையை மேலே வைக்கிறாங்க. மேலே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டையை ஜஸ்ட் ஒரு ஹீட்டான ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கிறது தொட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு சேல்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த நார் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு பேக்கிங்காக நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக சின்ன கடைக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணலாம். ரீட்டைலருக்கு சின்ன கடை வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக சேல்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி காமிச்சிச்சு. இந்த பேக்கிங் ரீபேக்கிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பீங்க. எந்த ஒரு சேனலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிளியராகவே போட மாட்டாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம். உங்களுக்கு அந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹6 வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமான விலை தான் போடுறோம், கம்மியான விலை போடல. உங்களுக்கு வந்து ₹6 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வைக்கிற அந்த இது வருது பாருங்கள், கப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்பவே கம்மியான ஒரு 45 பைசாவில் வருது. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷீட்டுக்கான எஸ்டிமேட் பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் ₹2 வாங்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ₹2 வாங்கி தருவாங்க. மொத்தமாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹24 வருது. சரி, நாங்கள் ₹24 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 மெட்டீரியலுக்கும் ரெடி பண்ணுறோம். அதாவது ஒரு அட்டைக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஷீட்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ₹1 நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12க்கு வந்து பார்த்திங்கன்னா 12க்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு நீங்கள் மேக்கிங் காஸ்ட் 26 ப்ளஸ் நீங்கள் ஒரு தோராயமாக கணக்கு போட்டிங்கன்னா கூட மேக்கிங் காஸ்ட் ₹37 நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் காஸ்ட் ₹37 நீங்கள் வந்து 12 ஷீட்டுக்கு கணக்கு போடுறீங்க. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹10 நீங்கள் செல் பண்ணுறீங்க. ₹10 தான் எல்லாம் வாங்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செல் பண்ணுறோமா ₹10 ₹120 உங்களுக்கு லாபம் கிடைக்குது. டேரெக்டாக செல் பண்ணிங்கன்னா ₹120 ₹40 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ₹120 பார்க்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டைலருக்கு ₹80 நீங்கள் கொடுத்துட்டு கூட அவங்க ஒரு ₹40 வச்சு செல் பண்ணுவாங்க. ₹6 ₹7 அந்த ரேஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலருக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக இந்த ஸ்க்ரப்பரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ₹6 வாங்கி ₹10 செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லாபம் நீங்கள் பார்க்கலாம். ₹6 ₹7 ரீட்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் அதிகமான விலைக்கு கொடுக்கலாம். ஹோல்சேலில் வந்து பார்த்திங்கன்னா ₹60 இப்போ நீங்கள் கொடுக்குறா கூட ₹23 உங்களுக்கு ஒரு ஷீட்டில் லாபம் கிடைக்குது. வெறும் ₹60 கொடுக்குறீங்க. அதாவது ₹120 ப்ராடக்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி ₹60 கொடுக்கணுமா ₹23 லாபம் பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 200 ஷீட்டு நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் ₹4600 நீங்கள் லாபம் ஈஸியாக பார்க்கலாம். ₹4600 மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹1,19,600 நீங்கள் ஏர்ன் பண்ண இது ஒரு பிஸ்னஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண கற்றுக்கணும். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏகப்பட்ட மசாலா ஐட்டமும் வருது. நிறைய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையாவே இருக்குது. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் சேல்ஸ் பண்ணதில் நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம். ஒரு அட்டைக்கு 23 ரூபா ஹோல்சேல் ரேட்டில் வெறும் 60 ரூபாய்க்கு விற்கிறீங்க. டேரெக்டாக விற்றிங்கன்னா 120 ரூபாய்க்கு விற்கலாம். வெறும் 23 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ஷீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் எல்லாருனாலையும் முடியும். ஈஸியாக நீங்கள் வந்து 200 ஷீட் ரெடி பண்ணிடலாம். 200 ஷீட் ஒரு விஷயமே கிடையாது. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வந்து 4000 சில்லரை பார்க்குறீங்க. இதுக்கு ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இருந்தால் போதும். நீங்கள் ரெடி பண்ண ஒரு ஆள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் 2 ஆள், 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஒருத்தர் ரெடி பண்ணுறது, ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 2 பேரை கூட பண்ணலாம். பட் இது ஈஸியாக சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஃபுல் ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. மேனுவலான மிஷின் ரொம்ப கம்மியான விலையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? 8 மணி நேரத்தில் நீங்கள் 1000 ஷீட் ரெடி பண்ணலாம். 1000 ஷீட் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஹோல்சேல் வாங்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் டீட்டெயில்ஸ், ட்ரைனிங்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தராங்க. அதாவது தமிழ்நாட்டில் இங்கன்னு இல்லை அங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து எப்படி சேல் பண்ணலாம், ஸ்க்ரப்பர் அப்புறம் வேறு எதெல்லாம் உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் விற்கிறவங்களே உங்களுக்கு பண்ணி தராங்க. அவங்களுக்கு உண்டான காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கேட்பீங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் நம்பர். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணலாம், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் மொத்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிடுறாங்க. அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து என்னென்ன தேவைப்படுது, ரா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும், அப்புறம் மேக்கிங் காஸ்ட் எப்படி, மார்க்கெட்டிங் காஸ்ட் எப்படி, மார்க்கெட்டிங் எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ விற்கலாம், எங்கெங்கெல்லாம் விற்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் விற்கலாம், ரீட்டைல் ஷாப்பில் விற்கலாம், லோக்கல் ஷாப்பில் விற்கலாம், ஹோல்சேல் ஷாப்பில் விற்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளியராக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், பிடிக்கலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க. எந்த ஒரு பிஸ்னஸும் பிடிச்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் லாபம் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். அதாவது தினசரி பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்ஜின் வச்சு நல்ல ஒரு மார்ஜினில் நீங்கள் சேல் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. பெரிய லெவலில் லாபம் பார்க்கலாம். மொத்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஒன்றா மிஷின் வாங்கி தரவங்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாங்கி கொடுத்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரில் இவ்வளோ லாபம் இருக்குது. ஏகப்பட்ட லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் கூட நீங்கள் இந்த வந்து பேக்கிங் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வருது பாருங்கள். ஏகப்பட்ட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் உள்ள ஒரு அட்டையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு 10 கடைக்கு சேல் பண்ணிங்கன்னா கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை நீங்கள் செல் பண்ணலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் செல் பண்ணினா கூட அடுத்த மாதம் வேறு இடத்துல செல் பண்ணலாம். அதுமாதிரி லோக்கல் கம்பெனிஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விற்கலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலான்றது தெரிஞ்சுட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க. எதுவுமே தெரியாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. லாஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முடியும். பிஸ்னஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான ஒரு நல்ல பிஸ்னஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துட்ருப்போம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரப்பர் மட்டும் சேல் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. கஸ்டமைஸ்ட் பண்ணி நீங்கள் நினைக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு இந்த டை வந்து பார்த்திங்கன்னா அச்சு மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டை வந்து கம்பல்சரியாக நீங்கள் வாங்கிட்டு மேனுவல் மிஷின் வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அந்த மாதிரி நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அட்ராக்டிவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை சேல் பண்ணலாம். சேல் பண்ணுறது மூலமாக நீங்கள் நல்லாவே லாபமும் பார்க்கலாம். இந்த ரீபேக்கிங் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பேக்கிங் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ப்ராடக்ட்டும் நீங்கள் சேல் பண்ணலாம். ரீபேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண கற்றுக்கோங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ரீபேக்கிங் பிஸ்னஸ் ஈஸியாக நீங்கள் வந்து சின்ன கடைங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை.